Hi friends, welcome to Foodies channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி தக்காளி சாதம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். ஆனா இன்னைக்கு இத கொஞ்சம் டிஃபரண்டா நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன். குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சது நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கினா சேர்க்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 4 தக்காளி சேர்க்கிறேன். தக்காளி பெரிய பெங்களூர் தக்காளினா 4 சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளினா 3 மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. புதினா எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். காஷ்மீரி மிளகாய்னால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாதா மிளகாய்த்தூள்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் கூட வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் தக்காளி சாதம் செஞ்சே ஆரம்பித்தோன்னே நான் அரிசியை ஊற வச்சுட்டேன். அதனால் பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறி இருக்குது, அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். டம்ளருக்கு 2 டம்ளர்ன மாதிரி தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்ட வேணுன்னா சாதம் உடஞ்சிரும். லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடியை போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தோடனே நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். இப்போது சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம்.